இப்போ இந்த புலன்கள்லாம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் ஜீவன், இந்த வெளிகள்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் கடந்து போன்னு சொல்கிறார் வள்ளலார். இதை கடந்து வெளிக்குள் வெளிகடந்து போனால்தான் சும்மா இருக்கும் சுகம் வரும். இங்கே நடக்கிறது ஜீவகாருண்ய பணி. இது இருந்ததுன்னா உன் மூளையெல்லாம் உன்னுடைய மனசெல்லாம் தூய்மை அடைஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அது இல்லாத வரையிலும் முடியாது. அதுக்காக தான் ஜீவகாருண்யத்தால் மோட்சம் அடையலாம் சொன்னாங்க. சும்மா உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன்னு ஒரு 15-20 நிமிஷம்னா அங்கே போயிட்டு அப்புறம் தடைப்பட்டு போகும். ஆன்மீகத்தில் தடைப்பட்டு போகிற பயிற்சிகள் நிறைய உண்டு. அந்த பக்கம் போவாது அப்படின்றது தான் வள்ளலாருடைய. யதார்த்தமான விஷயங்களை அழகா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மனதை பத்தி ஒரு நாள் எனக்கு வகுப்படுத்தாரு. மனம் எப்படி அகவல்ல எப்படி வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனதை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அகவல்ல சுருள் விரிவுடை மன சுழலாம் மறுத்து அருள் விளக்கேற்றி அருள் பெருஞ்சோதி அப்படின்னு அந்த 3 நிலையில மனதை சொல்லியிருப்பார் வள்ளலார் அந்த அகவல்ல. ஐயா எனக்கு அதை சுட்டி காட்டணும். அந்த சொல் எப்பயுமே என் வாழ்க்கையில அந்த வரி படிப்பதெல்லாம் அவருடைய நினைவு எப்பயுமே எனக்கு வந்துட்டு இதை எப்பயுமே ஒருத்தர் நமக்கு அந்த அனுபவத்தை சொல்லி கொடுக்கும். அதுபோன்று ஐயா அவருடைய அனுபவத்தை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் உள்வாங்கிட்டு தான் என் வாழ்க்கையில நான் நடைபெற்றிருக்கிறேன். ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்திருக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் வழிகாட்டியா இருந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட பெருமகனார் நம்முடைய வள்ளலாருடைய சிந்தனைகளை பதிவு செய்ய வந்திருக்கிறார். அன்னார் அவர்களை இருகவரம் கூப்பி வருகிறது என்று வரவேற்று அவர்கள் இந்த சன்மார்க்க வாழ்வியலை பற்றி அவர்கள் கண்ட அனுபவங்களை நமக்கு பரிமாறிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அவர்களுடைய சொற்பொழி முடிந்த பிறகு அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்றும் உள்ள சன்மார்க்கிகளுக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வருவதற்கு ஏற்பாடு செய்த மகா அவர்கள் மற்றும் அன்பர்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை அறிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இந்த புண்ணியமான இடத்துல, இது ரொம்ப புண்ணியமான இடம்ன்றதில் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல உங்களோடு சில சன்மார்க்க கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் பேரின்பம் அடைகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சன்மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளோ வருஷமாக இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. வள்ளலார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். என்ன பண்ணார்னா, அவர் இதுவரையிலும் பண்ணாததெல்லாம் நிறைய செஞ்சிட்டாங்க. யாருமே பண்ண முடியாத பல விஷயங்களை செய்தவர் வள்ளலார் அவர்கள். வள்ளலார் போன்ற ஒரு ஞானி தமிழ்நாட்டில் பிறந்ததே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். இது ஒன்றும் பேருக்காக அப்படின்லாம் இல்லை. திருமூலர்லேருந்து இன்னும் பின்னாடி இருக்கிற 1000 ஞானிகளை எடுத்துக்கங்க. அவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்களையும் இவருடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் இவர் சொல்லியிருப்பது எவ்வளோ முக்கியம் என்பது தெரிய வரும். உதாரணத்திற்கு நாம் இந்த உலகத்தில் 3 விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்னென்னா, தன்மை, எதிர், படற்கை அப்படின்னு. தன்னிலை, எதிர், படற்கை அப்படின்னு சொன்னான். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு தமிழ் இலக்கணத்தை சொல்லி வைப்பான். 3 விஷயம். தான், எதிரில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த உலகம், படற்கை.
இந்த மூணையும் சொல்லியிருப்பான் தமிழ் இலக்கணத்தில். ஆனால் இந்த தமிழ் இலக்கணத்தில் சொல்லியிருக்கிற தன்மை, முன்னிலை, படற்கையில் தன்மை தவிர மற்ற ரெண்டும் மாயை. முன்னிலையும் மாயை, படற்கையும் மாயை. படற்கைன்றது தான் உலகம், உலக பொருள்கள், அது இதெல்லாம் ஏகப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு அளவே இல்லை. படற்கைன்னு அதால் பேர். முன்னிலைன்றதில் எதில் இருக்கிறது? அதுவும் ஒரு மாயினுடையது தான். அப்போ என்ன முக்கியமானது எது? மாயை இல்லை அப்படின்னா தன்மை தான். தான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னு எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன்தான் உண்மையை அறிந்தவனாவான். முன்னிலையும் படற்கையும் மாயைகள். இதை உணராத வெறும் முன்னிலையும் படற்கைக்காக வாழ்ந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்மையை மறந்துடுறாங்க. ஆனால் உண்மையில் தன்னிலை, தன்மை தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்மை நான் புரிந்து கொள்வது தான் இருக்கும். இது எப்படி வள்ளலார்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போனார். விசாரணை, ஜீவகாருண்யம் ரெண்டும் முக்கியம். ரெண்டு இருந்தால் தான் உன்னை நீ அறியலாம். இதை திருமூலெல்லாம் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு கைவல்ய நிமித அங்கே இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறான்? உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். நிறைய பேர் இதே கருத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்கிறதுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் சகலமும் சாமிதான்னு மற்றதெல்லாம் விட்டுட்டு தன்னை அதோட ஒட்டிட்டாக்க. எதோட ஒட்டுறது? நீங்கள் இப்போ கண்ணு, காது, மூக்கெலாம் இருக்குது, புலன்கள். அதுக்கப்புறம் கரணங்கள் இருக்குது. கரணங்கள் தாண்டி ஜீவன் இருக்குது. ஜீவனை தாண்டி சாமி இருக்குது. இப்போ இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உன்னை நீ உணர்ந்தாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்லி வச்சது. எப்படி உணர்ந்துக்கிறது? வெறும் புலன்களுக்காக, புலன் நுகர்வுக்காக வாழ்க்கை நடத்தினா அது ஒன்றும் இல்லை, குப்பை. அதுக்கு அடுத்து இருக்கிற கரணங்களுக்காகவும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இது பண்ணிட்டு போகிறது தான். அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உன்னுடைய ஜீவத்தன்மை, அதுதான் சைத்தன்யம்னு சொல்லுவான் சமஸ்கிருதக்காரன். சைத்தன்யம் சைத்தன்யம்னு விழிப்புணர்வுன்னு வள்ளலார் சொல்வார். விழிப்போடு இரு, விழிப்பு வெளி, வெளிக்குள் வெளி கடந்து அப்படின்னா என்ன? வெளிக்குள் வெளி கடந்துனா எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கேட்கலாம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேனும் கோவே துன்று மல வெம்மாயி அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்கிறார். அப்போ வெளிக்குள் வெளிகடந்துன்னா என்ன அர்த்தம் தெரியணும்ல. இப்போ இந்த புலன்கள்லாம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் ஜீவன், இந்த வெளிகள்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் கடந்து போன்னு சொல்கிறார் வள்ளலார். இதை கடந்து வெளிக்குள் வெளிகடந்து போனால்தான் சும்மா இருக்கும் சுகம் வரும். இதெல்லாம் எப்போ செயல்படாதோ, கடந்து போகிறாயோ, அன்றுதான் உங்களுக்கு நல்ல இது வரும். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்முடைய வரி தந்து சிறப்புரையாற்றுகின்ற நம்முடைய அழகப்பன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு அரிய மாமனிதர். அவர்களை தீபம் அறக்கட்டளை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றது. நன்றி 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 நன்றி. வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், இந்த ஒரு பாட்டிலேயே ஆன்மீகத்தில் பல பேர் அறியாத பல ரகசியங்களை உள்ளடக்கி உள்ள பாட்டு இது. நாம் அப்படி மனப்பாடம் பண்ணி கடகடன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதை முழுசும் பார்த்திங்கன்னா வெளிக்குள் வெளி கடந்து அப்படிங்கிறாரு. எந்த வெளியிலேருந்து எந்த வெளியை கடந்து எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன்கள், கரணங்கள், ஜீவன், இதை எல்லாத்தையும் தாண்டி சாமிக்கிட்ட போயிடும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொன்னேன். முன்னிலை படற்கையை வச்சே வாழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த நிலத்தை இதெல்லாம் ஊழணும், இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு அவங்களுக்காக அப்படி இப்படின்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அங்கே
இதெல்லாம் இருக்குது. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு திருவிழா அப்படி இப்படின்னு போகிறது இதெல்லாம் தான் வாழ்க்கை. அதான் முன்னிலை படற்கையில் தான் வாழ்க்கை ஓடிட்டு. இது ரெண்டும் மாயை, சுத்த மாயை, ஒன்றுக்கும் பயன்படாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது தன்மை தான், தன்னிலை. தான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தான் என்பது இதுக்கிட்ட போயிட்டுனா ஜீவனுடைய ஒரு இதில் ஒடுங்கக்கூடிய ஒன்று. அது இருந்துச்சுனாக்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம். வள்ளலார் இதையே நிறைய சொல்லியிருக்கிறார் வேதங்களில். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்க தத்துவமசின்னு சொல்லுவான். அகவலை எடுத்துக்கிட்டா 2 லைனில் சொல்லுவார். அதை மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை அப்படிம்பார். தத்துவம் அசின்னா தத்துனா நீ, துவம்னா அது, அசின்னா ஆயினைன்னு அர்த்தம். இதை எப்படி எழுதுறாரு பாருங்க. நீ அது ஆயினைன்றாரு தத்துவமசி. நீ அது ஆயினைன்றது தத்துவமசி. இது உலகமெல்லாம் 1000 பக்கம் போட்டு அதுக்கு இதெல்லாம் விளக்க உரை எழுதி என்னென்னோ பண்ணுறாங்க. இது சாதாரண மேயினை நீ முன்ன வந்துட்டடா, மெய்ப்பொருள் ஆயினை, மெய்ப்பொருள் உணர்ந்தின, மெய்ப்பொருள் ஆயினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பது. மெய்ப்பொருள் உணர்ந்த நீ அது ஆயினை என்றருள் அருட்பது. நீ அது ஆயினை அப்படின்றதான் தத்வமசி. இந்த இதனுடைய வேதங்களில் இருக்கக்கூட மகா வாக்கியம்னு இது சொல்லுவான். இதுக்கு 1000 பக்கம் விளக்கம்லாம் எழுதுவாங்க. 2 லைன்லாகவில் இருக்குது. புரியுதா? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அதே மாதிரி வேத சொற்களுக்கெல்லாம் இந்த இதில் நம்ம அகவலில் இருக்குது, நிறைய இருக்குது. அது எல்லாத்த விட அவர் உபதேசம் பண்ணது 2 தான். சத்விசாரணையில் இரு, ஜீவகாருண்ய பணி பண்ணு. இங்கே நடக்கிறது ஜீவகாருண்ய பணி. இது இருந்ததுன்னா உன் மூளையெல்லாம் உன்னுடைய மனசெல்லாம் தூய்மை அடைஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அது இல்லாத வரையிலும் முடியாது. அதுக்காக தான் ஜீவகாருண்யத்தால் மோட்சம் அடையலாம் சொன்னார். ஜீவகாருண்யம் மோட்சம் தரும் கருவின்ற மாதிரி சொன்னார். மோட்சத்தின் விதுன்னு சொன்னார், அடிப்படை இல்லையா? இது என்ன செய்யணுன்னாக்க ஜீவகாருண்யத்தையும் சத்விசாரத்தையும் விடவே கூடாது. சத்விசாரணைன்றது என்ன ஒன்று நீயே கேட்கணும். நீ கேட்குறதுனா 1000 எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். உன் மனசுன்றது 4 இது இருக்குது. எண்ணங்கள் இருக்குது, அப்புறம் சிந்தனை இருக்குது, அதை பற்றி உருட்டுறது, சிந்திக்கிறது. எண்ணங்கள், சிந்தனை, அப்புறம் முடிவு புத்தி. இது ரைட்டு அது ராங் அப்படின்னு சொல்லும் புத்தி உள்ளே உட்காந்து. இதெல்லாம் கரணங்களில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஆணவ மலம், நான்ற ஒரு தன்முனைப்பு இருக்கும். இந்த நான்ற தன்முனைப்பு, அப்புறம் சிந்திக்கிறது, எண்ணங்கள், அப்புறம் புத்தி பூர்வமாக முடிவு பண்ணுறது. இதெல்லாம் என்னத்துக்கு? இதால் என்ன அடைஞ்ச, இன்னும் என்ன அடைய போகிற அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் குப்பை. இதை சொல்கிறது தான் அவர். இதெல்லாம் கடந்து போனீன்னா அடுத்து சாமிகிட்ட போகலாம். இதான் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு ஐயா சொல்கிறாங்க. இது என்னமோ 2-4 லைன் பாட்டு மாதிரி தெரியும். அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு அடுத்தபடியாக வள்ளலார் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன பாரு, ஜீவகாருண்யம் செய்யணும். இங்கே நடக்கிற மாதிரி ஜீவகாருண்ய பணி இது ரொம்ப ஆதாரம். இது நல்லா இருந்து கூடவே சத்விசாரணை நடந்துச்சுனாக்க, விசாரணை நடந்ததுனாக்க நீ அடைய வேண்டியதாக அடைஞ்சதாக ஆகிடும். இதில் ஒன்றும் சந்தேகம்லாம் வேண்டாம். சரிங்களா? இது எப்படி பண்ணால் அவர் வள்ளலாருடைய ஒரு இதை எடுத்து அந்த கீர்த்தனை பகுதிகளில் ஒரே ஒரு 2 பாட்டை சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எப்படி விசாரணை பண்ணுறதுன்றதே அதில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? உபதேச வினா அப்படின்னு பேர் விட்டுருக்காரு. வினா அப்படின்னா கொஸ்டின்ஸ். உபதேச வினா
வினா ஒன்று ஆராய்ச்சி பண்ணி விசாரின்றார்ல, விசாரிக்கிறது தான் வினா. என்ன எப்படி விசாரிக்கிறதுன்றதில் சொல்கிறார். வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான்காணல் வேண்டும். நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி, நடவாமல் என் மொழி கடப்பாயோ தோழி. இது உபதேசத்தில் வந்திருக்கிற வினாக்கள். வினாக்கள் எப்படியும் விசாரிக்கிறதுக்கு உள்ளது. இந்த வினாக்களுக்கெல்லாம் பதில் அடைஞ்சிட்டின்னா இது யார் கேட்கறது, யாருக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு கேட்குனா உன்னுடைய ஜீவன் தான் உன் மனசுக்கிட்ட கேட்குது. வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான்காணல் வேண்டும். நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி, நடவாமல் என் மொழி கடப்பாயோ தோழி. நாதாந்தம்னா இந்த வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்க பாராயணம் பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் முடிவு நாத அந்தம். அந்தாண்டில் இருக்கிறது அமைதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய இதுதான் ஜீவாத்மா தான். அதில் ஒன்றிட்டினாக்க முக்தி அடைஞ்ச மாதிரி, அதான் நாதாந்தம். சித்தாந்தமாக இருந்தால் சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் வந்துடாது. அதுக்கு முடிவு சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறான், அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்தது பாருங்கள், இப்போ நான் சொன்னேனே என்ன தத்துவமசின்னு சொல்கிறத அடுத்துல எழுதுகிறாரு. தொம்பத உருவோடு தற்பத வெளியில் தோன்றசி பதநாடம் நான்காணல் வேண்டும். என்ன தொம்பதம், தற்பதம், அசிபதம் மூணும் சொல்கிறார். இதுலேயும் சொல்கிறார் அகவல்யம் மேனி என எய்தினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெரும் ஜோதி. நீ அது ஆயினைன்னு அங்கே சொல்கிறார் அகவல்ல, அதே இங்கே சொல்கிறார் உபதேச வினால. தொம்பத உருவோடு தற்பத வெளியில் தோன்ற அசிபத நடம் நான்காணல் வேண்டும். எம்பதமாகி இருப்பாய தோழி, இசையாமல் வீணிலே அசைவாய தோழி. கேள்வி கேட்குறாரு, விசாரணை பண்ணுறாரு, அதுக்கிட்ட கேட்குறாரு, நீ என் சொல்லுபடி நடந்து என் கூட வந்து என்னை கரையத்துவியா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு கீழே தள்ளி விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்தது சின்மய வெளியீடை தன்மயமாகி, சின்மயம் சைத்தன்யம்னு சொல்கிறது, அதாவது மனம் முடிகிற இடம் வந்து சின்மயம் அப்படின்னு. சின்மய வெளியீடை அது ஒரு வெளி, சின்மய வெளியீடை தன்மயமாகி அங்கே நாம் சாமியாக நிற்போம், ஜீவமயமாக நிற்கும். சின்மய வெளியீடை தன்மயமாகி திகழும் பொது நடம் நான்காணல் வேண்டும். என்மயமாகி இருப்பாய தோழி, இச்சைமயமாய் இருப்பாய தோழி. ஆசைப்பட்டு இந்த ஆசை அந்த ஆசைன்னு அந்த மாதிரி போயிட்டு விழுந்துருவியா, என் கூட உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறாருமா. இதெல்லாம் தான் விசாரணை. அதுக்கு அடுத்தது பார், நவநிலை மேற்பர நாதத்தலத்தே ஞான திருநடம் நான்கானான். மௌன திருவீதி வருவாயோ தோழி, வாராமல் வீண் வழி தருவாயோ. நீ மௌனமாக இருந்த சாமியை நினைக்கலன்னா உனக்கு வரக்கூடியது ஒன்றுமே இல்லை. அதால் மௌனமாக இருக்கணும். அதுதான் மௌன திருவீதி வருவாயோ தோழி, வாராமல் வீண் வழி தருவாயோ தோழி. எனக்கு பழியை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேள்வி தான், விசாரணை தான். அடுத்தது ஆறாருக்கு அப்புறம் ஆகும் பொதுவில் அதுவதுவாய் நடம் நான்காணல். 36 தத்துவங்கள் இருக்குது. கை காலுன்னு 5, அப்புறம் புலன்கள் 5, இது 4, அப்புறம் இது என்ன உயிர் 1, இந்த மாதிரி 36 தத்துவங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆறாருக்கு அப்புறம் ஆகும் பொதுவில் இதெல்லாம் முடிஞ்சு தானாக நிற்கிற இடம் வந்து அங்கே தான் சாமியினுடைய நடம் இருக்குது. ஏறாமல் இழியாமல் இருப்பாயோ தோழி. இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்காம மௌனமாக அங்கே நிற்பியா அப்படிங்கிற. யாராவது நிற்கிறாங்களா? இருக்க மாட்டானே. 2 நிமிஷம் இருப்பான், அப்புறம் போயிடும், இறங்கிடும். அதான் என்ன சொல்கிறார், ஏறாமல் இழியாமல், ஏறி இறங்காமல்னு அர்த்தம். இருப்பாய தோழி ஏழி இழந்துங்கு இறப்பாய தோழி, இல்லை போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்தல வகார வெளியில் சிகார உருவாய் மகார திருநடம் நான் காண வேண்டும். இதென்ன வகார சிகாரன்னு சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சிவாய நமன்னு சொல்லுவான், முழுசும் சொல்லணும்னா சிவையன்னு சொல்லுவான், ஒன்றும் இல்லைன்னா சிவசிவன் சொல்லுவான். சிவ அதோடு நிறுத்திக்குவான்.
அது 2 தடவை எழுதி சிவ சிவன்னு எல்லா கோயில்லையும் எழுதியிருக்கோம். பார்த்துருக்கீங்களே? என்ன அர்த்தம்? சிவாய நமன்னா என்ன, சிவ சிவன்னா சிவைய என்ன, சீனா சிவம், வானா சக்தி, சிவசக்தி, சிவன் கூட ஒன்றி இருக்கிற சக்தி. சிவசக்தி தான் இந்த உலகத்தை ஆட்டி வைக்குது, நடத்தி வைக்கிறது. அதால் சிவ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் யான்னா ஜீவன், சிவைய. நாமன்னா ஆணவம்லாம் ஒரு கன்றாவே அது இல்லைன்னு அர்த்தம். மமாகாரம் ஆணவம் இல்லைன்னு அர்த்தம். அதை எழுதவே மாட்டான். சிவையன்னு எழுதுவான், இல்லைன்னா சிவசிவன் எழுதிட்டு போயிடுவான். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாரு, வகார வெளியில் சிகார உருவாய் மகார திருநடம் நான் காணல் வேண்டும். வகார சிகார என்பார். சீனா சிவம், வானாக்கா சக்தி, சிவ. அதே தான் எவன் சித்தாந்தத்தில் சொல்கிறானா அதெல்லாம் இதில் 2 லைனில் சொல்லிட்டு போகிறார். சரியா? வகார வெளியில் சிகார உருவாய் மகார திருநடம் நான் காணல் வேண்டும். விகார உலகை வெறுப்பாய தோழி வேறாகி என் சொல் மறுப்பாய தோழி. வேறாகி நம்ம சொல்லலாம் மறுக்கப்பட்டு தான் உட்காந்துருக்கோம், இருந்தால் அடைஞ்சிருக்கணுமே. அதுதான் இது எல்லாத்தையும் சொல்லி நாம் முயற்சி பண்ணாலும் அதை முடிவை எட்டணும் அப்படின்றது முக்கியம். அதுக்கு அடுத்ததில் நாதாந்த நிலையோடு போதாந்த நிலைக்கு நடுவாம் பொது நடம் நான் காணல் வேண்டும். ஒளி ஒலி இது எல்லாத்தையும் கடந்து இருக்கிறது தான் நாதாந்த நிலையோடு போதாந்த நிலைக்கு நடுவாம் பொது நடம் நான் காணல் வேண்டும். நடுவே இருக்கிறது இது. அதில் இருப்பியா? சூதாம் தற்போதத்தை சுடுவாய தோழி. நான் எனதுன்னு சொல்கிற தற்போதத்தை விடுவாயா, இல்லை அதிலே கடந்து உழன்றுட போறியா? சூதாம் தற்போதத்தை சுடுவாய தோழி. தற்போதம்னா நான் எனதுன்றது தான். அதை சுடுவியா, இல்லை துஷ்ட நெறியில் கெடுவாயோ? அது கூட போய் துஷ்ட நெறியில் ஆப்பிட்டுக்கிட்டு கெட்டுட போறியா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் விசாரணை அவருக்குள்ளே கேட்டுக்கிற விசாரணை. நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறதா எழுதி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவில் அறிவை அறியும் பொதுவில் ஆனந்த திருநடம் நான்கான். நம்ம அறிவுக்கு புத்திக்கு புத்தியாக இருக்கிறது சாமி தான். அதை யார் பார்க்க போறியா? செறிவில் அறிவாகி செல்வாயோ தோழி செல்லாமல் மெய்நெறி வெல்வாயோ தோழி. மெய்நெறியே தப்புன்னு சொல்லிட்டு ஒழுங்கி போய் எங்கே தெருவில் கிடக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தான் என்ன பண்ண, உண்மையை மறுத்தன என்ன அர்த்தம்? அதுதான் என்னை தன்னோட இருத்தும் பொதுவில் இன்பத்திரு நடம் நான்கானம் நின்னை விட்டு என்னோட நிலைப்பாயோ தோழி. இந்த கரணங்கள் புலன்கள் அது இதெல்லாம் அதை விட்டுவிட்டு, அதெல்லாம் தன்னை விட்டுட்டு என்னோட மறைஞ்சிடணும், என்னோட சேர்ந்துடணும். அப்படி ஆகுமா அப்படிங்க? நின்னை விட்டு என்னோட நிலைப்பாய தோழி நிலையாமல் என்னையும் அலைப்பாய தோழி. என்னையும் அலை வைக்க போறியா? நீ அலையிற மாதிரி கண்ணுக்கு அது மூக்கெலாம் அலை இல்லை, காது இது அது எல்லாம் எதுக்கு? அதே மாதிரி இவனை பண்ண போதா? இல்லை நிலையாமல் என்னையும் அலைப்பது. ஒரு அமைதியாக இருந்துட்டுனா நான் அமைதியாக இருந்து முத்தி அடைவேனே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு துரியத்திற்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில். துரியம்னா என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 3. நனைவோடு இருக்கிறது. இப்போ எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது நனைவு. படுத்தினாக்கா கனவு. அப்புறம் கனவே இல்லாமல் நல்லா கொரட்டை விட்டினாக்க சுழுத்தி. புரியுதா? கனவு நனவு சுழுத்தின்றான். சுழுத்தின்னா தூக்கம், அதாவது வேறுபாடு இல்லாத தூக்கம். இந்த 3 ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருந்தால் ஆட்டி வைக்குது. இதை கடந்தால் தான் உனக்கு முக்தி. இந்த 3ஐயும் கடந்து 4வது பேர் நிலைக்கு பேர் துரியம். அதுக்கப்புறம் துரியாதீதம்னு இருக்குது. அதை சிவதுரியம் குருதுரியம்னா சொல்கிறது வள்ளலார் மட்டும்தான். மற்றவங்களாம் அந்த பேரை கூட சொல்ல மாட்டாங்க. துரியத்துக்கு அப்பாலும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இவர் தான் சொல்கிறார் பாருங்க. நான் துரியத்திற்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில் ஜோதி திருநடம் நான் காணல் வேண்டும். கரியை கண்டாங்க அது காண்பாயோ தோழி காணாது பொய்ப்பழி போன்பாயோ.
பொய்ப்பழியை என் மேலே சுமத்திட்டு ஓடிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீ அன்ஃபிட்ன்ற மாதிரி, நீ தகுதியற்றவன்ற பேரை எனக்கு கொடுத்துட்டு ஓடிடுவியான்னு கேட்குறாரு. துரிய நிலை வரணும். எப்போ? இந்த 3லேருந்து விடுபடணும். அப்போ என்ன? அருட்பெரும் ஜோதி எந்த நினைவு வரக்குள்ளெல்லாம் சொல்லு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, மகாமந்திரம் விடாத, அதெல்லாம் ஓடிடும், நிற்காது. அனுபவத்தில் சொல்கிறோம். கனவாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே போயிடும். அப்புறம் துரிய நிலை மட்டும்தான் நிற்கும். துரியத்தை எட்டி பார்க்கலாம், ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி. இதுலேருந்து துரியத்தை பார்க்கணும். அப்புறம் துரியாதீதத்துக்கு போகலாம். துரியத்துக்கு அதீதமானது துரியாதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ துரிய கரிய கண்டாங்கது காண்பாய தோழி காணாது போய் பழிப்பூன்வாய். அடுத்தது கடைசியாக தத்துவத்துட்புறம் தானாம் பொதுவில் சத்தாம் திருநடம் நான் காணல் வேண்டும். கொத்தரு வித்தை குழிப்பாய தோழி, கொத்து கொத்தாக இருக்கு என் வினை, இதெல்லாம் ஒழிஞ்சு போகிறதுக்கு நீ குறிப்பாய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு, ஒரு கோல் மாதிரி வச்சுக்கிட்டு, கொத்தரு வித்தை குறிப்பாய தோழி, ஒரு இது வச்சுக்கிட்டு, லட்சியமாக வச்சுக்கிட்டு போவியா இல்லை தள்ளிட்டு போயிடுவியா? குறியாது உலகில் வெறுப்பாய தோழி, வெத்து பய மாதிரி இருக்க போறியா அப்படின்னு கேட்குறேன். இது மொத்தம் 11 பாட்டு இருக்குதுல்ல. இதுக்கு பேரே என்ன எழுதியிருக்காரு நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உபதேச வினா, உபதேச வினாக்கள் அர்த்தம். இதை ஒவ்வொன்றும் உட்காந்து நல்லா படித்து பாருங்கள், நல்ல இது வரும். இது கூடவே இன்னொரு இடத்துலையும் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபதேச வினா மாதிரியே ஞான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. உபதேசம்னே இருக்குது, உபதேச வினா இங்கே ஞான உபதேசம். கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் தனியே விண்ணே விண்ணிறைவே சிவமே தனி மெய்ப்பொருளே தன்னோர் உண்மதியே என்னை தந்ததயா நிதியே உன்னோர் உள்ளொளியே எனக்கு உண்மை உரைத்தருளே. இது வேண்டுகோள், சாமியை நேரடியாக கேட்குற பாட்டு. இது ஞான உபதேசம் பண்ண சொல்லி. புரியுதா? இதில் ஒரு 10 பாட்டு மட்டும் இருக்கும். எல்லாதன நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் என்றாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு முடிக்கிறார். இது ஞானோபதேசத்தில். இது 2லேயும் உபதேசம்னு ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் நாம் ஒவ்வொரு லைனாக படிக்கணும். படித்து வந்தோம்னா சரியான இது கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வேறு சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். ஏன்னா யாராவது கேள்வி கேட்குறீங்களா? என்னம்மா கேள்வி கேட்குறியா? சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். எழுந்துரு. தியானம் உட்காருங்க. சில பேர் இப்போ என்னன்னாக்கா ஆன்மீகத்தில் தியானம் சமாதி அது இதெல்லாம் போகிறான். அதெல்லாம் தப்பு. வள்ளலார் மட்டும்தான் அதை ஓப்பனாக சொல்லியிருக்கார். அப்போ என்ன தான் பண்ணணுன்னா மன அமைதியை இது பண்ணி ஜீவகாருண்யத்துலேயும் சத்விசாரணையும் இரு. சும்மா உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன்னு ஒரு 15-20 நிமிஷம்னா அங்கே போயிட்டு அப்புறம் தடைப்பட்டு போகும். ஆன்மீகத்தில் தடை போட்டு போகிற பயிற்சிகள் நிறைய உண்டு, அந்த பக்கம் போகாது அப்படின்றது தான் வள்ளலாருடையது. இது ரொம்ப முக்கியமானது. வேற சரி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது ஐயா அவர்களே பேருபதேசத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் வெளிப்படையாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, சாமியே எனக்கு இந்த மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணிச்சின்னு சொல்கிறார்.
இது சாதாரண இல்லை, மகா மந்திரம். ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்கும். நம்ம சன்மார்க்கிக்கு மகா மந்திரம் சாதாரண மந்திரம் இல்லை, இது ஒன்று தான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லா சொல்லி பாருங்க. அருள் பெரும் ஜோதி, அருளே ஜோதி சாமி. அதுவும் சாதாரண பெரும் ஜோதி, அருளாகிய பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அதை 3 தடவை சொல்லுவார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, இடையில் தனிப்பெரும் கருணைன்னு சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதின்னு 3ஆவது சொல்லிடுவார். அந்த மகா மந்திரத்தில் 3 தடவை வரும். என்ன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னா அருளாகிய பெரும் ஜோதி. இவ்வளவு அவ்வளோன்னு வளவிட்ட முடியாது. இந்த முழுக்க இந்த அண்டாண்டங்கள்லையும் கடந்து வெளிச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது அருட்பெரும் ஜோதி தான். அதை தான் நீ கும்பிடுற. அதுக்கு தான் இந்த பாட்டு. இந்த மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். அதுதான் தனிப்பெரும் கருணை, யுனிக் மெர்சி அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான். அதுனா தனிப்பெருனா யுனிக், தனிப்பட்டதுரா. கருணையிலே தனிப்பட்ட கருணை, தனிப்பெரும் கருணை. தனிப்பட்டது மட்டும் மிகப்பெரிய கருணை. அதான் ஆண்டவன். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு முடிச்சிடுவார். இப்போ நாளுக்கும் தெரியுதா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு கும்பலில் கோயந்தா போடக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, யுனிக் வாஸ்ட் மெர்சி அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்கிறான். இதை அமெரிக்காவில் இருக்கிறவெல்லாம் புரியுதா? வாஸ்ட்னா ரொம்ப பெருசு, அளவே பண்ண முடியாது. தனி பெரும் கருணை, தனித்தன்மை உள்ள பெரிய கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. புரியுதா? புரிஞ்சா இல்லை? யார் கேட்டது? நீங்கள் தானே ஐயா, சொல்லுங்கள். புரிஞ்சுதா இப்போ? சரி, இது மகாமந்திரம். சன்மார்க்கத்தில் ஐயாவனுடைய அடிமைகளாக புகுந்த நம்ம எல்லாருக்கும் இதுதான் மகாமந்திரம். உங்களுக்கு நினைவு கனவெல்லாம் கூட இது இருந்துச்சுன்னா இதை தொடர்ச்சியாக சொன்னீங்கன்னா அது நீங்கி போகும். இருந்த இடம் தெரியாமல் போயிடும். செஞ்சு பாரு, சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது, செய்யணும். அப்புறம் வேறு யாராவது கேட்குறீங்களா? மனம் புத்தி எப்படிங்க வெல்வது? மனம் புத்தி அப்படின்னா, மனம் மனத்தில் 4 பகுதி இருக்குது. ஒன்று எண்ணங்களாக வரும். எண்ணம் வர்றப்பெல்லாம் இது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு விசாரணைக்கு போகணும். போயிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு முடி. இதுக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணைன்னு ரீப்ளேஸ் பண்ணு, அது தூக்கி கிடாச்சிட்டு. சரியா? அப்புறம் வேறு என்ன கேட்டீங்க? அதே மாதிரி தான் எண்ணங்கள், அப்புறம் சிந்தனைகள், அப்புறம் முடிவுகள். அதாவது இது அதுன்னு புத்தி பூந்தாடிக்கும். இது எல்லாத்தையுமே அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிப்பார். அது யாருங்க? அதுதான் இது அருட்பெரும் ஜோதி. இதை வந்துட்டு தான் ஞான மருந்து. இதுக்கு மருந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நமக்கு மகாமந்திரம். ஒவ்வொரு சன்மார்க்கியும் தன்னை சன்மார்க்கின்றதுக்கு அடையாளமாக உள்ள ஏதாவது ஒன்று இருக்குன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறது தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எவ்வளோ நேரம் சொல்கிறீங்க? அவன் 1008 தடவை சொல்கிறான், நீ ஒரு தடவை சொல்லிட்டு போய்டுற. அது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. அதை தொடர்ந்து சொல்லிப்பார். இந்த மாதிரி எண்ணங்கள் நினைவுகள் அது இதெல்லாம் வரக்குள்ளப்பார் முடிஞ்சு போகும். நிச்சயமாகும். தொடர்ந்து சொல்லுவதால் உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கும். அவரே சொல்லுவார். ஏன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருந்து செய்வித்தருள்க செய்வகையே செய்வித்தருள்க செய்வகையேன்னு சொல்லுவார். உள்ள இருக்கா இல்லையா பாட்டு? செய்வித்தருள்க செய்வகையே சொல்லிவிட்டு அது சொல்லு. அதுவும் அவருக்கு தானே, நம்மளுதா. அப்புறம் வேற என்ன இருக்கு? யாராவது தன்னிலை சொல்லுங்க. முன்னிலையும் படற்கையும் மாயேன்றது எப்படி சொல்றீங்க? எப்படின்னா அவர் நிச்சயமா அவர் முன்னிலை படற்கையை பற்றி சுத்தமாக ஒரு விளக்கமே சொல்ல மாட்டார். சொல்லிட்டு அவனும் முடிச்சு போட்டது, அவன் முடிச்செல்லாம் அவுக்கலன்னு சொல்லி திட்டுவார்.
பேருபதேசத்தில் எவனோ போட்ட முடிச்சு அப்படின்னு சொல்கிறாருல, முடிச்சு அவுக்கலன்னு அதெல்லாம் ஞாபகம் வரணும். அதெல்லாம் வந்து நாம் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் இது செஞ்சு ஜீவகாருண்யமோ சத்விசாரணமோ உன்னை விட்டு போகாமல் இருந்ததுனாக்கா நீ பெரிய சன்மார்க்கி ஆகிடுவ. அருட்பா முழுக்கம் வந்து உனக்கு சத்விசாரணைக்கு உதவும். இந்த மாதிரி தொண்டு செய்யறது, பசியாற்றுவித்தல் அதெல்லாம் பண்ணுறோம்னா ஜீவகாருண்யம் உங்ககிட்ட வரும். ஜீவகாருண்யம் வந்த பிறகு உங்கள் சத்விசாரம்னா டாப் லெவலுக்கு போயிடும். நினைக்கக்குள்ளேயே எல்லாம் நடக்கும். அதை சரியாக செய்யணும், ஏமாற்றக்கூடாது, பாசாங்கு பண்ணக்கூடாது. பசியாற்றுவித்தலும் பாசாங்கு கூடாது. சொல்லுங்கள். ஒருத்தர் நல்லா வெளியிலையும் சாப்பிட்றாரு, இங்கேயும் அதே காலம்புறாங்க சாப்பிட்றாரு, இங்கே வந்து சாப்பிட்றாரு. அவரால் சாப்பிட முடியும் ஹோட்டலில், பட் இங்கே வந்து சாப்பிட்றாரு. இவர் கேட்குற கேள்விக்கு நல்ல பதில் சொல்லலாம். எப்படின்னு சொல்ல, ஒரு ஆள் வெளியிலையும் சாப்பிட்றான், இங்கேயும் வந்து சாப்பிட்றான்னா நாம் அதெல்லாம் கண்டுக்கூடாது. உன் வேலை சர்வ் பண்ணுறது தான். நீ வந்து அவனுக்கு பசியாற்றுவதற்கு அன்னதானம் பண்ணுறது தான். விசாரம் கூடாது. இது விசாரத்துக்கு உட்பட்டதல்ல. அவரே சொல்லுவார், விசாரணைன்னா என்னடான்னு சொல்லுவார். அது விசாரணைன்னா துன்பத்தை தர்றதுன்னு விசாரம்னு பாரு. விசாரணைன்னு சொல்லாமல் விசாரம்னு சொல்கிறார்ல. அப்புறம் இது மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு பாரு. நம்ம நிலையில் நின்றுட்டு பண்ணோம்னா நிச்சயம் அடையலாம். வள்ளலார் மாதிரி ஒரு ஞானி இருந்ததே இல்லை, வந்ததே இல்லை, இவ்வளவு சிறப்பாக சொன்னதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த விசாரணையை வந்து சொல்லி முழுசும் பண்ணவர் ரமண மகரிஷின்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் சொன்னது விசாரணை மட்டும்தான். ஒரு புக்கே நான் யாருன்னு எழுதியிருப்பார், படி. அதெல்லாம் விசாரணைக்குள்ளே தான். ஆனால் இவர் மட்டும்தான் ஜீவகாருண்யம் பண்ணுடா, மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி பண்ணுன்னு சொன்னார். அதாவது தான் எங்கள் அந்த பக்கம் சாப்பாடு போகிறதும் இந்த பக்கம் சத்விசாரமும் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா? அந்த பக்கம் ஜீவகாருண்யம், இந்த பக்கம் சத்விசாரணை நடக்குதா? நடக்கணும், இன்னும் நல்லா நடக்கணும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. யூ ஆர் கோயிங் பியாண்ட். உன்னுடைய இதுக்கு ஆட்பட்டு அந்த தன்முனைப்பு அதில் போய் பூராமல் பார்த்துக்க வேண்டியது ஒம்பது. ஏன் மனம் அதெல்லாம் போய் ஏறக்கூடாது, இதில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி போனால் தானே இந்த கொச்சனே வரும். இல்லைன்னா கொச்சன் வரக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? நாம் இதோடு தான், இதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்ணியில். ஆமாம். அப்புறம் வேறு செய்கிற செயலோடு நிற்கணும். கிட்ட வந்து உட்கார சொல்கிறார் உங்களை. சரி, சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். பசியாற்றுவித்தல் தான், பசியாற்றுவித்தல். அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். பசியாற்றுவித்தல்ன்றது உங்களை உயர்ந்த நிலை கொண்டு போய்விடும். அதால் தான் ஜீவகாருண்யம் இதுன்னு சொல்கிறார். காருண்யம், ஜீவகாருண்யம் அதை ஒழுக்கமாக பண்ணணும், அதுலேருந்து தவறக்கூடாது. அதை ஒரு ஆணவ மலத்தை அதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா தன்முனைப்பு தான் ஆணவன்றது. அதெல்லாம் உள்ளே கொண்டா அது கெட்டு போகும், பர்ஃபெக்டாக இருக்காது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பும் கராரும் இல்லாமல் ஜாக்கிரதையாக இல்லைன்னாக்கா எதுவும் எடுபடாது. அவர் சொல்கிறதே அதுதான்.